அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதை நல்வாழ்த்துக்கள். ஸோ அக்ஷய திருதை அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் ஏறும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் ஏறி இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கில் இருக்கு. அதாவது வாங்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம், அதாவது பங்கு சந்தையில் சொல்கிறேன், கடையில் கிடையாது, பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறவங்க கூட வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கில் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம், இந்த மாதிரி நகை விலை வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு. ஸோ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா கோல்டு பீஸாக வாங்கிடுவேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப கம்மியாக சீப் ரேட்டில் கிடைக்கும். நம்ம போயிட்டு கடையில் போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு கோல்டு கொடுங்க, 200 ரூபாய்க்கு கோல்டு கொடுங்கன்னா மேலே கீழேயும் பார்ப்பாங்க. ஆனால் இதில் கோல்டு பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபாய்க்கு ரன் ஆகிட்டு இருக்கு, 70 ரூபாயிலேருந்து ஒரு 80 ரூபாய்க்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2-3 கோல்டு பீஸ் வாங்கி போட்டால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். சரி, நம்ம தங்க நகையை, அதாவது நகையாக வாங்கலை, நம்ம வந்து ஸ்டாக்காக வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 ரூபா இருந்தால் போதும், ஒரு 3 கோல்டு பீஸ் வாங்கி போடலாம். ஸோ அதை அக்ஷய திருதி அன்னைக்கு தான் இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நம்மகிட்ட பணம் இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், நிஃப்டி பீஸ், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நல்ல குரோத் கொடுக்கக்கூடியது தான். உடனே எல்லாம் குரோத் கொடுக்காது. இன்னைக்கே வாங்கிட்டு நாளைக்கெல்லாம் குரோத் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் சேவிங்காக, ஒரு குழந்தைங்களுக்காக, நம்ம சில்ட்ரன்ஸுக்காக வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஸோ இந்த மூணுதுலையும் தைரியமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப நம்ம பயந்தெல்லாம் ஒரு ஸ்டாக் எல்லாம் வாங்கி ரொம்ப அனலைஸ் எல்லாம் பண்ண தேவை கிடையாது. நம்மகிட்ட பணம் இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நிஃப்டி பீஸ் எல்லாமே ஒரு 100 ரூபாய்க்குள்ளார தான் வரும். நம்மகிட்ட பணம் இருக்கிறப்போ அதில் ஒவ்வொன்றும் வாங்கி, ஸோ அப்பப்போ கையில் கிடைக்கிறப்ப வாங்கி நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். ஸோ நல்ல குரோத் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது, எப்போ வேணா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு வந்து ரெக்கவரி வந்து நடக்கலை. ஸோ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ் தான். ஸோ நேற்று தான் போட்டு சைட்வேஸ் போட்டு உயிரை வாங்கினாங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான். ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் கொஞ்சம் அபூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒரு செல் கேண்டில் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், ஸோ மேபி இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸில் தான் இந்த ஹீரோ ஜீரோ ட்ரேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ரூபா ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ஒரு 25 ரூபாய் 30 ரூபாய்க்கெல்லாம் போகுதும் இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் தான் புட் ஆப்ஷன் மேலே வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மேலே வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி 3:15க்கு மேலே இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் நல்ல ஒரு குரோத் கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்னா ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் மணி உள்ளார வந்து ஸோ ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்கன்னு அர்த்தம். ஸ்மார்ட் மணினா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டைம்ல நல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒட்டுமொத்த பணத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்ஸ்டிடியூஷனல்ஸ் எப்படி நம்ம பிளான் பண்ணி ட்ராப் பண்ணி இது ட்ரேட் பண்ணுறாங்களோ ஸோ அதே ரூட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் அதெல்லாம் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்க ரூட்லேயே போயிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு ட்ரேட் பண்ணுறப்போ தான் ஸோ நிறையா வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நாளைக்கு வந்து லீவ். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் தினம் மே 1. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லீவ். என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹாலிடே. எம்சிஎக்ஸ் காலையில் ஹாலிடே, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், அதாவது இன்டர்நேஷ்னல் ஹாலிடே தான். மே 1ங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாலிடே. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேப் அப்போ கேப் டவுனெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே கேப் டவுன் இருந்தாலும் ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் கீழே இறங்கி கேப் டவுனில் ஓப்பன் தான் பெரிய விஷயம். ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகிறப்ப ஷாக் ஆகலாம். பெரிய ஒரு இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். ஸோ இப்போதைக்கு அந்த நியூஸும் வர்ற மாதிரி தெரியல. ட்ரம்ப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நியூஸை கொடுத்து அவரே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறதுனா அவரே ஒரு நியூஸ் கொடுத்தா அவரே வேணாங்கிறது, மறுபடியும் வேணுங்கிறது, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வேணாங்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு பெரிய பாதிப்பு இனிமேட்டெல்லாம் வராது. இனிமேல் அவரே நியூஸ் கொடுத்தா கூட யாராங்க மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இப்போதைக்கு நியூஸை வச்செல்லாம் ஒரு பெரிய எஃபெக்டெல்லாம் கொடுக்காது. ஸோ அந்த போர் போயிட்டு இருக்குது, அந்த வாரனால வேணால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னும் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கல. ஒரு பை சைடும் மூவ்மெண்ட் கொடுக்கல, செல் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரைடே வந்து எந்த மாதிரி நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஏன்னா கேஷ் ஃப்ளோவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸ் அண்ட் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2789 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு.
அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 722, டிக்ளைன்ஸ் வந்து 1993, அன்சேஞ்சு வந்து 74. கிட்டத்தட்ட பாசிட்டிவோட நெகட்டிவ் அதிகமாக இருக்கு. பட் 52 வீக் ஹை லோ 52 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் பார்க்கலாம். ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் ஒரு ஹை செக்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி சொல்லவே தேவையில்லை. ஏதாவது ஒன்று அங்கே ஏதாவது ஒரு 4வது தெருவில் ஏதாவது ஒன்று இறங்கினா கூட இது வந்து இறங்கிடும் ஐடி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஒரு செல்லிங்கில் தான் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 324 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி பிரைவேட் பேங்காக இருக்கட்டும். சரி, பாசிட்டிவ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் நவர்ந்தா கூட நிஃப்டியில் 2 பாயிண்ட் கூட நவராது. ஸோ அதனால அதை பற்றி கவலை கிடையாது. ஃபார்மா வந்து 22.65, அது ஏறாமே இருக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 0.10% எல்லாம் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காது. ஓவராலாக ஒரு செக்டார் வைஸ் க்ளோசிங்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் சைடு தான் க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி டேட்டா வந்து ஒரு பாசிட்டிவ் இதை கம்பேர் பண்ணுறப்ப விட ஒரு நெகட்டிவ் சைடு தான் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுது. ஸோ டெக்னிக்கல்ஸ் வைஸ் வந்து பார்த்துட்டு நம்ம இதையும் அப்படியே ஆட் பண்ணி நான் சொல்கிறேன் நான் எப்படி அப்படிங்கிறத. ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எந்த இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ ரிலையன்ஸ் வந்து பரவாயில்ல, ஒரு 2 நாள் ஏறினத்துக்கு ஒரு 2.5 பாயிண்ட் மட்டும் கீழே இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மாருதி சுசுகி சொல்லியே ஆகும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.15% வரைக்கும் ஸோ என்ன சொல்றதுன்னா மேலே வந்திருக்கு மாருதி சுசுகி. ஸோ மற்றபடி எல்லாமே ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாம் நம்பி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் மூவ்மெண்ட் ஆகுது. ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. ஸோ நம்ம கரெக்டாக ஏறுறப்ப செல் பண்ணிட்டு இறங்குறப்ப பை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோதான். அப்புறம் இப்படியே மாறி மாறி போனால் ஒரே வாரத்தில் பிரின்சிபல் அமௌண்ட் காலி ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்குது ஐடி செக்டாரில். ஸோ இப்போதைக்கு எந்த செக்டார் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா ரிலையன்ஸ் கொஞ்சம் தாக்கு பிடிக்குது, ரொம்ப எல்லாம் இறங்கல. 1397 வந்து ஹோல்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் இறங்கிட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13.40 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 829 நினைக்கிறேன், 825 ஒரு 50-60 பாயிண்ட் வந்து இறங்கி கிட்டத்தட்ட 785 க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஒரு 60-70 பாயிண்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டவுன் சைடில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் பெரிய அளவில் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் தான். ஒரு ஆட்டோ செக்டாரில் மாருதி சுசுகி மட்டும் என்னன்றதுல இன்னைக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட 3.15% வரைக்கும் க்ரோத்திங் வந்து நடந்திருக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிற மார்க்கெட். ஸோ இன்டர்நேஷனல் ஹாலிடே எல்லாம் நடக்கிறப்ப எக்காரணத்தை கொண்டு ஹோல்டிங் பண்ணாதீங்க. ஹோல்டிங் பண்ணலாம், செல் சைடு வந்து ஹோல்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பை சைடெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு எப்படியும் அந்த மூவ்மெண்ட் ஒரு கேப் அப் கேப் டவுன் விழுறதுக்கு சான்சஸ் கிடையாது. மேபி அதே இடத்துல ஓப்பன் ஆனாலும் ப்ரீமியம் ப்ரைஸ் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பையிங்கை விட ஒரு செல்லிங் நம்ம ஹோல்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, அது மொத்தம் 2 எக்ஸ்பைரி வந்து இன்னைக்கே முடிச்சிட்டாங்க. நேற்று சென்செக்ஸ், இன்னைக்கு வந்து நிஃப்டி. ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு ஃப்ரெஷ் மார்க்கெட் தான். ஃப்ரைடே நல்ல காலத்திலேயே பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி தான் இருக்கும். அதே இன்டர்நேஷனல் ஹாலிடேக்கு அடுத்த நாள் வேற கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு வாலட்டல் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரைடே வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனலில் தான் இப்போதைக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 56,000 ஆல் டைம் ஹை 56,094. இது வந்து பார்த்தீங்கன்னா 54,422. கிட்டத்தட்ட க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலே போதும். ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து 54,422 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஹை தான் பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேக் அவுட், அதாவது ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். எந்த இடத்துல வேணால் செல் எடுக்கலாம். இந்த ஹையர் ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. ஹையர் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் வந்து 54,422. ஸோ செல்லிங் பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 54,422. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து போகலாம். செல்லை கட் பண்ணிட்டு பை சைடு வந்து போகலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங்க்கு தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸும் சேம் அதே மாதிரி தான். ஸோ சப்போர்ட் ஜோனுங்கிறது 62,468. ஸோ நிஃப்டி 50 மட்டும் ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒரு டோஜி ஃபார்ம் ஆனது. ஸோ அதை நம்பி ஒரு செல்லிங் போகலான்னு பார்த்தா அடுத்த நாளே ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 1.20% வரைக்கும் ஒரு ஹை கொடுத்துருந்துச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை போங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. ஏன்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். ஒரு பையர்ஸ் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். ஹை வந்து கிட்டத்தட்ட 24,396. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் வச்சா ஸோ நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். டார்கெட் வந்து 300 to 400 பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த
ஒரு கேப் டவுனே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நியூஸை கொண்டு வருவானுங்க யூஎஸ் மார்க்கெட்டில். ஒரு 8 மணிக்கு ஏதாவது கொண்டு வருவானுங்க, வேலையில்லா திண்டாட்டம் அது இதுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவானுங்க. அந்த டைமில் ஏதாவது கொஞ்சம் இறக்குனாங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் விழுவறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி விழுந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸும் சேம் அதே மாதிரி தான். ஃபின் நிஃப்டி, ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன் பண்ணுறது ஃபுல்லாமே இது வரைக்கும் பை சைடில் தான். செல்லிங் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் நடக்கலை, செல்லிங் நடக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா 26,111 மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஃப்ரைடே வந்து பை சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிட் கேப் 50 சொல்லவே தேவையில்லை, அது பார்க்கறதுக்கு தான் ஒரு ரெட் கலர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கால் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் பையிங் ஹெவியாக பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரெக்கவரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் 50ல் வந்து இருக்குது. ஸோ எப்போவுமே ஹாலிடேக்கு அடுத்த நாள் வந்து ஒரு மணி நேரம் மார்க்கெட்டை விட்டுருங்க, ஒரு அரை மணி நேரம் நல்லா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போனோடனே எடுத்துடலாம், தப்பு கிடையாது. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, போனோடனே ஒரு 9:15 இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, டப்புன்னு அடிச்சு நம்ம ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ போட்டு முடிச்சிடலாம். ஆனால் யோசனை பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1 hour மார்க்கெட்டை விட்டுட்டு எப்படி போகிறான்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி நீங்கள் பிரேக் அவுட் வந்த அப்புறம் கூட நீங்கள் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துக்கலாம். அவசரப்படாதீங்க, கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும். வாலட்டிலிட்டி இல்லாமல் வந்து இருக்காது. கண்டிப்பாக ஃப்ரைடே வந்து ஒரு பெரிய வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங்கே சொல்லியிருந்தேன், ஒரு கேப் டவுன் எடுத்தது அப்படின்னா 5,110 வரைக்கும் வரணும் அப்படின்னு. 5 to 110லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான், இது ஃபுல்லாமே ரெசிஸ்டன்ஸ் தான். மார்க்கெட் வந்து இறங்க தான் போகுது. கிட்டத்தட்ட 5,080லேருந்து 5,100 105 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாதான் பை போகுமே தவிர, ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் செஷன் செல்லிங் தான். ஸோ இன்னைக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது. ஸோ காலையிலேருந்து இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி டேட்டா கூட சப்ளை தான் ஏதோ வரும்னு சொல்லி நினைக்கிறாங்க போல இருக்கு. ஸோ மார்க்கெட் அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செல்லிங் தாங்க. ஸோ காப்பராக இருக்கட்டும், காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் இன்னைக்கு முடிச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட 850லேருந்து 832 ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு. சில்வர், கோல்டெல்லாம் சொல்லவே தேவையில்லை. கோல்டு வேணாம், விட்டுருங்க. அது ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $42-43 வரைக்கும் டவுன் சைடு தான் இறங்கிட்டு இருக்கு. ஓகே, நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சப்போர்ட் காலையில் சொல்லியிருந்தேன், எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் கடை தான் நிற்கிது. 284 வந்தால் நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 288 290 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான் பாசிபிள். ஸோ அதோட அடுத்த டார்கெட் வந்து 5,040. இந்த 5,100 இந்த ரெக்டாங்குலர் ஜோனுக்கு மேலே க்ளோசிங் வச்சாதான் பை, இல்லைனா அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் சைடு தான் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரைடே வந்து வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கேப் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அண்ட் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 5 days கிளாஸஸ் வந்து May 12th ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.